அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஞான சரியை பாடல் 16. நிந்த இலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே, நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவே, எந்தை என் தனி தாயாய் என் இரு கண்மணியாய் என் உயிரே என் உணர்வே என் அறிவில் அறிவே, சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல்லமது அனைத்தும் செய்ய வல்ல தனி தலைமை சிவபதியே உலகிற். முந்தை மல இருட்டு ஒழிய முன்னுமினே கரண முடுக்கு ஒழித்து கடை மரண நடுவுக்கு ஒழித்து முயன்றே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வே. ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை. உலகியல் நிலையில் இருப்பவர்களே, எடுத்ததையெல்லாம் எதிர்த்தும் குறை கூறியும் பேசுகின்ற வன்மை ஒழித்தவர் தம் நெஞ்சத்தில் நிறைந்து விளங்கும் பெருந்தகையே, ஆன்ம வளர்ச்சி படிகள் எல்லாவற்றையும் இது என்றும் இதன் தன்மை இது என்றும் நேர்நிறுத்தி காட்டி இறுதியாகிய அருள் நிலையை எனக்கு விரும்பி தந்த குருவே, என் தந்தையே, என்னுடைய ஒப்பற்ற தாயே, என்னுடைய இரு கண்களிலும் மணிபோல் விளங்குபவன, என் உயிராக இருப்பவனே, என் ஞான அனுபவத்தை என் அறிவு உள் அறிவாக இருந்தவனே, என் சிந்தையில் தனிநிலையில் என்றும் மாறாமல் நின்று இனித்து கொண்டிருக்கும் தெல்லிய அமுதத்தை எல்லாவற்றையும் செய்ய வல்ல தனி தலைமையுடைய சிவமாம் பதியே, நான் நினைத்தேன் என்னுமாறு வருகின்ற கருவிகளின் ஆணவம் நீக்க இறுதியில் வர இருக்கும் அல்லது கீழ்த்தன்மைப்பட்ட மரணத்தினால் ஏற்படும் அச்சத்தை ஒழித்து இறையருளை முன்னிட்டு கொண்டு முயன்று முன்னால் தொட்டு எமை பற்றி வருகின்ற ஆணவமல இருட்டு ஒழியுமாறு நினைவீர்களாக என்று ஐயா வே. ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. நிந்த இலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே, நிலை அனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவே, எந்தை என் தனி தாயை என் இரு கண்மணியே, என் உயிரே என் உணர்வே என் அறிவில் அறிவே, சிந்தையில் தனித்து இனிக்கும் தெல்லமுதே, அனைத்தும் செய்ய வல்ல தனி தலைமை சிவபதியே உலகிற். முந்தை மல இருட்டு ஒழிய முன்னுமினே கரண முடுக்கு ஒழித்து கடை மரண நடுவுக்கு ஒழித்து முயன்றே என்ற இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த மெய்ஞான விளக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு முத்து சிந்தையே ஆட்கொண்டவர் ஆண்டவர், ஆலயம் கொண்டவர் ஆண்டவர். அன்பு முந்தும் சிந்தையே ஆலயம் கொள் ஆண்டவர், நிந்தையில்லா நெஞ்சகத்தில் நிறைந்த பெருந்தகையே அவர். அவரே உண்மை குருவாய் உள்ளத்து விசில் எழுந்தருளி உபாயம் செய்து
கண்டுகொள்ள வேண்டியதையெல்லாம் காட்டி மேல்நிலையில் கூட்டி வைக்கின்றார். அவரே எனக்கு உண்மை தந்தையாவார். அவரே எனக்கு ஒப்பற்ற தாயும் ஆவார். அவரே எனது 2 கண்மணியாய் இருந்து யாவையும் கண்டுகொள்ள செய்கின்றார். மேலும் அவரே எனது உயிராய், அவ்வுயிரிலே விளைகின்ற மெய் உணர்வாய், அவ்வுணர்வால் பெறப்படுகின்ற அறிவாய், அவ்வறிவுக்கு அறிவான அருள் ஒளியாய் இருக்கிறார். அவ்வருள் நிறை உணர்வு ஒரு சிந்தை கடலாக்கி அதினின்று கடந்தெடுக்கப்பட்ட தெல்லமுதையும் விளக்குகிறார். அவ்வமுதம் ஒப்பற்ற அருட்சுவையை ஊட்டுகிறது. எனது சித்தத்திலே அந்த அருட்ஜோதி வண்ண அமுதமான பதியே எல்லாம் செய்யவல்ல தனி தலைமை சிவபதியாக யான் கண்டுகொண்டுள்ளேன். சிவம் என்றால் நின்மலமானது. சிவபதியே சுத்த நிலையில் தன் அருளை சூழ கொண்டுள்ளார். அந்த அருள் உண்மை அக்குவாவத்தில் விளங்குவதில்லை. மருளாக இருளாக மாற்ற தோற்றத்தோடு காணப்படுகின்றதாம். மல பாச சார்புடைய பசுவாக தோற்றுகின்ற ஜீவன் உண்மையிலே அருள் ஒளி சூழ சிவமே என்பது சுத்த நிலை அனுபவம். மருளாகிய மயக்க நிலையை விட்டு அருள் முயற்சியில் இருங்கள். மனோகரணம் என்னும் இருண்ட ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கின்றவர்களே, அருளை முன்னுங்கள், கருதி எழுந்து முன்வாருங்கள். அப்படியே உள்விழித்து எழுதுவதால் கரண முடுக்கு ஒழியும். கேவலதிகாரம் மரணமும் நீங்கும். கேவலம் என்பது மறதி. அதற்கு எதிர் சொல் சகலம், நினைப்பு என்று பொருள்படும். அருள் ஜோதிபதி ஒன்றே உண்மையிலே இருக்கின்றது என்பதை சுத்த சத் விசாரத்தால் தான் கண்டுகொள்ள முடியும் என்று அறிந்து கொண்டு உள்ளோம். இந்த உண்மையை மறைத்தல் கேவலம். மறைந்து நாம் என்றும் பிறர் என்றும் உலகை நோக்குதல் சகலம். உண்மையே உள்ளபடி அறிந்து அதனை மறவாது நினையாது நிற்றல் சுத்த நிலையாம். அந்த நிலையே கேவலதிகாரம் மரணமற்ற நிலையாம். இந்த நிலையை முதலில் சத் விசாரத்தில் கண்டு நிற்க வேண்டும். இதுவே பகலற்ற பிறப்பு இறப்பு அற்ற இடமாம். இதிலிருந்து கொண்டு அநேக தயவு நிறைவு பெறும்போது தேகமும் சுத்த நிலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு சித்திப்பாம். இதுவே சுத்த சன்மார்க்க சத்திய அனுபவமாம், சாத்திய அனுபவமாம். அருள் குருவே அடைந்தால்தான் அருள்நிலை அனுபவம் ஆகிய இரவா பேரின்ப வாழ்வு சித்திக்கும். இந்த அருள்குருவை புலவுலகில் எங்கும் கண்டுகொள்ள முடியாதாம். குரு என்றாலே அறியாமையை போக்கி அறிவு உண்மையை காட்டுகின்றவர் என்ற பொருள்படும். அப்படி செய்கின்றவர்கள் உலகில் பலராக இருக்கிறார்கள் என்பது உலகியார் கருத்து. அது ஓரளவு உண்மைதான். அந்த உலக குருக்களால் பல உண்மைகளை அறிந்து கொள்கின்றது மெய்தான். ஆதலால் அனைவர் பால் அன்பும் பணிவோடு இருந்து அறிவு விளக்கம் பெறுதலும் நன்றாம். ஆனாலும் அவர்கள் ஓர் எல்லை வரைதான் பிறரை ஏற்றிவிட முடியும். அதற்கு மேலே விசார ஞானத்தால் அக உலகில் அருட்பெரும் ஜோதியாம் குருவை கண்டு கொள்வாரெனில் ஏறாத நிலைமிசை ஏறி மரணமில்லா பெருநிலையில் திகழலாம். இந்த அருட்ஜோதி குருவே எல்லோருக்கும் உண்மை குரு என்றும் உடனிருந்து காண்பரியான எல்லாம் காட்டியும் பெறுவதற்கு எல்லாம் பெருவித்து விளங்கிடச் செய்வார். இவ்வண்ணம் பிற எந்த குருவால் செய்ய முடியும்? இந்த குருவை ஒவ்வொருவரும் தன் சொந்த குருவாய் கண்டு அடைந்து விட்டால் அவரே நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அளிப்பார். அந்த நிலையே சுத்த சுகந்த நித்திய
பூரண நிலையாகும் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஞான சரியை 16வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த உண்மையிலே பாருங்க, இந்த ஞான சரியை பாடல் 28 ஒவ்வொரு செய்தியை நமக்கு சொல்லுது. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த உண்மையான மார்க்கம், மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் சாத்தியம். அப்போ அந்த சாத்தியப்படுவதற்கான வழிகளை ஞான சரியை என்ற 28 பாடல்ல ஒன்றா சொல்றார். இன்னைக்கு சொல்ற பாடல் ஒரு அற்புதமான பாடல், படிக்க படிக்க திகட்டாத பாடல். நிந்தையில்லா நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே, நிலை அனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவே. அப்போ நிந்தையில்லா நம்மளுடைய நெஞ்சத்தில், நம்மளுடைய மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ இந்த மூச்சியின் மூலமாக அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு, அதை தான் சொல்றார் வள்ளல் பெருமான். நிந்தையிலா நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே, நிலை அனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவே. நமக்கு குருவா வந்திருக்கார் வள்ளல் பெருமான். எந்தை என் தனி தாயே, என் இரு கண்மணியே, என் உயிரே, என் உணர்வே, என் அறிவில் அறிவே. வார்த்தையை பாருங்க, எப்படி அழகா அப்பாவா இருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, நம்மளுடைய இரு கண்மணியினுடைய குள்ளே உயிராகவும் இருக்கிறாரு, உணர்வாகவும் இருக்கிறாரு, அறிவில் அறிவாகவும் இருக்கிறார். சிந்தையில் தனித்தினிக்கும் தெல்லமுதே அனைத்தும் செய்ய வல்ல தனி தலைமை சிவபதியே உலகீர். நம்ம சிந்தனையும் அல்ல திகட்டாத இருக்கு, கடைந்தெடு கிடக்கக்கூடிய பார்க்கடலிலே கடந்தெடுத்த அந்த அமுதம் கிடைச்சது மாதிரி தனி தலைமை சிவபதியை உலகில் நீங்கள் பார்க்க முடியாது, உங்களுக்குள்ளே இருக்குன்றத செய்தியை சொல்றார். முந்தை மலை இருட்டு ஒழிய முன்னுமினி கரண முடுக்கு ஒழித்து கடை மரண நடுவுக்கு ஒழித்து மொழியன்று. கடைசி காலத்தில் அந்த மரணத்தை ஏற்படாத நிலையை ஏற்படுத்தி உண்மையான மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைவதற்கு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து தான் இந்த ஞான சரியை 16வது பாடல் நமக்கு சொல்லுகிறது. அற்புதங்க. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டாளுடைய ஞாபகம் வருது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள வாய்தான் தித்தித்தி இனிக்குமோ, மறு சுவைத்த மாதவன் சுவை நாருமோ, விருப்புற்று கேட்கிறேன் சொல் வழி வெண்சங்கேன்னு பாடுவாங்க அந்த அம்மா. அப்போ இறைவனுடைய தெல் அமுதை, இறைவனுடைய பால் மனம் அடைவதற்கு என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் பண்ணால்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் கிடைக்கும். எல்லோருக்கும் பசிபாடு தீர்த்து தன்னால் முடிந்த அந்த சேவையை செய்து கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால் போகும் என்று சொல்லக்கூடிய நிலையில் பசிபாடு செய்து உண்மையான அகநிலையிலே நாம் இருந்து கொண்டு உண்மையான அந்த தெய்வீக ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் எல்லோருடைய கடமை. அதுதான் வள்ளல் பெருமான் குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் இந்த ஞான சரியை 16வது பாடல் என்று சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பரசிவ வணக்க பாடலில் வரக்கூடிய அந்த பாடலையே நம்ம மனசுக்குள்ளே பதிய வைத்து கொண்டு எப்போதும் இருக்கணும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ
அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.